வாழ்க்கையில குடும்பத்துல இயேசுவே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உம்மை தான் நம்பி இருக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். ஏதாவது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இறங்கும், திருச்சி மாவட்டத்துக்கு இறங்கும், எங்கள் திருச்சபைக்கு இறங்கும், தாராதனையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு இறங்கும். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே தெய்வமே ஊழியக்காரர்களுக்காக சுகவீனமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற, ஆக்சிஜன் தேவையோடு இருக்கிற, பணம் தேவையோடு இருக்கிற தேவனே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. ஆராதனை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடக்கணுமே. தெய்வமே இறங்குங்கப்பா, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. இந்த செய்தியுடைய தலைப்பு மறுரூபமான வாழ்வு. மறுரூபமான வாழ்வை தேவன் விரும்புகிறார். மார்க் 9:2 வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு உயர்ந்த மலைக்கு தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்க போய் என்ன செய்தாராம்? அவர் மறுரூபமானார். இயேசு மறுரூபமான அனுபவத்தை தனக்குள் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தால் மறுரூபமான வாழ்வு அவருக்குள் இருந்தது. அந்த மறுரூபத்தை தன்னுடைய சீஷர்கள் கண்டு கொள்ள விரும்பினார். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த மறுரூபமான வாழ்வு வேண்டும் என்பதற்காக இருந்த அந்த சீஷர்களுக்கு என்ன செஞ்சாரு? அந்த மறுரூபத்தை பற்றி அவர்களுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? அதை காண்பித்து அவர்களையும் அதுக்குள் வர கர்த்தர் விரும்பினார். இந்த மறுரூபமான வாழ்வை இயேசு தனக்குள் வைத்திருந்தால் அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் அந்த மறுரூபமான வாழ்வுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு தக்க நமக்கு என்ன வரக்கூடாது? வேஷத்தை நம்ம தரித்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாற வேண்டும். கர்த்தர் சாயலுக்குத்தானே மகிமையின் மேல் நம்ம என்ன செய்யணுமா? மகிமை அடைந்து மறுரூபமாகணுமா? கடவுளுடைய சாயல், தேவனின் சாயல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தக்க நம்ம என்ன செய்யணுமா?
நம்மளை மறுரூபமாக்கி மகிமை மேல் மகிமை நம்ம செஞ்சிருக்கணும், அடைந்து கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:21 பார்த்தோம், நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையின் சரீரமாய் மாற்றி என்ன செய்கிறாரா? மறுரூபமாக்குகிறார். இயேசு என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையின் சரீரமாய் நம்ம சரீரத்தை மாற்றி மறுரூபமாக்குகிறார். அல்லேலூயா. நிறைய மறுரூபங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இயேசு அவர் என்ன செய்தாராம்? மறுரூபமானார். இயேசு மறுரூபமானார். அவருக்குள் மறுரூபம் உள்ளே அவர் வைத்திருந்தார். அப்ப இயேசுக்குள் எப்படிப்பட்ட மறுரூபங்கள் இருந்தது? அவருக்குள் அநேக ரூபம், மறுரூபத்திலே பலவிதமான மறுரூபங்களை இயேசு தனக்குள் வைத்திருந்தார். சில மனுஷங்க சில சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஒரு ரூபம் இருக்கு, பின்னாடி ஒரு ரூபம் இருக்கு. ஒரு அம்மா சொல்லுவாங்க பையன்ட்டு, அம்மாவுடைய ஒரு ரூபத்தை தான் நீ பார்த்துருக்க, நீ என்ன ரூபத்தை என்ன செய்யாத, பார்க்காத. அப்படி பிள்ளைங்களை பயமுறுத்துறது. அப்போ மனுஷனுக்குள்ள என்ன செய்யுது? 2, 3, 4 விதமான ரூபங்கள் இருக்கிறது மனுஷன் தனக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு தனக்குள் எத்தனை ரூபங்களை வைத்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட ரூபங்களை வைத்திருக்கிறார், அந்த ரூபங்கள் நமக்கும் வேண்டும். அல்லேலூயா. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு தனக்குள் எப்படிப்பட்ட ரூபங்களை வைத்திருந்தார்? முதலாவதாக பிலிப்பியர் 2:6 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இயேசு யார் ரூபத்தை தனக்குள் வைத்திருந்தார்? தேவனின் ரூபத்தை வைத்திருந்தார். தேவாதி தேவனுடைய அந்த ரூபத்தை இயேசு தனக்குள் வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் சாதாரண ரூபம் உள்ளவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை, அவர் தேவனுடைய ரூபத்தை தனக்குள் பெற்றவராய் வந்திருந்தார். அப்ப தேவனுடைய ரூபம் என்ன? இந்த தேவன் எப்படிப்பட்ட ரூபம் உள்ளவர்? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தர். முதலாவது தேவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு தேவனாய் இருந்தால் அவருக்குள் என்ன ரூபம் முதலாவது இருக்கும் என்றால் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஏசாயா 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தூது சேனைகள் எல்லாம் அவர் எப்பொழுது என்ன சொல்லி கூப்பிடுமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. தேவனை எப்போதும் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அதுதான் தேவனுடைய ரூபமாக இருந்தது. அவர் பரிசுத்தர். ஆபகுக் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். தீமை என்ன செய்ய மாட்டார்? அவர் பார்க்கவே மாட்டார். எது தீமை அதை பார்க்க மாட்டார். அத சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீ என்ன செய்யாத, நடக்காத, பாவிகள் வழியில் நீ என்ன செய்யாத, நில்லாத. தேவனுடைய பரிசுத்தத்தை அறிந்த சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறான், நீ இதை செய்யாத, ஏனென்றால் அவர் யார்? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. லேவியாகமம் 11:45 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். நிறைய வசனம் சொல்லிருக்கு, உங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், நான் உங்க வீட்டில் உலாவணும், அதனால உங்க வீடு பாளையமெங்கிலும் சுத்தமாக இருக்க கடவுது. வெளியே மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, எங்க பரிசுத்தம் இருக்கணும்? வீட்டுக்குள்ளேயும் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம வெளியே நல்லவங்களா போல நம்ம காட்சி அளிப்போம், வெளியே எல்லார்கிட்டையும் இந்த சகோதரரா இந்த சகோதரியா ரொம்ப நல்லவங்க, அதை நம்பித்தான் என்ன செய்யறாங்க? அநேகர் பொண்ணு கொடுத்துடுறாங்க, மாப்பிள்ளை கொடுத்துடுறாங்க. ஆனால் உள்ள வந்து பார்த்தபடி தான் தெரியுது எவ்வளோ அவலட்சணமான வாழ்க்கை. ஐயோ, இவங்க நல்ல நபர் தான் நம்பி எங்கள் குடும்பத்தார் என் தாய் தகப்பன் திருமணம் பண்ணி வைத்தாங்க, உள்ள வந்தபோது தான் தெரியுது இவருக்கு பல பல மனைவிகள் இருக்கிறாங்கன்ட்டு. எத்தனை பேர் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? இப்படிப்பட்ட பரிசுத்த குறைச்சலான வாழ்க்கை. எங்க வெளியே நீ பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ளேயும் பரிசுத்தமா இருக்கணும். உன் பாளையமெங்கிலும் சுத்தமாக இருக்க கடவுது. எல்லா இடமும் பரிசுத்தம். நம்முடைய உச்சந்தலை முதற்கொண்டு நம்முடைய உள்ளம் கால் வரைக்கும் எப்படி இருக்கணும்? பரிசுத்த அவயவமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த தேவன் யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:46 வாசிங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறதில்லை? இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய அந்த ரூபத்தை தனக்குள் பெற்றிருக்கிறார் இயேசு. அதனால அந்த தேவன் யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை யார் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அவ்வளோ மகிமையான கடவுள். அந்த தேவனை தனக்குள் பெற்றிருக்கிற அந்த இயேசு சொல்லுகிறார், என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை சொல்ல குற்றப்படுத்தக்கூடும்? புரியுது? அவங்க தேவனுடைய ரூபம், தேவனுடைய எல்லா ரூபத்துடைய குணாதிசயங்கள் எல்லாம் யாருக்குள்ள வந்துடுச்சு? அப்ப இயேசு தேவனுடைய ரூபமா இருந்தார். யார் குற்றப்படுத்த முடியும்?
இயேசு சொல்கிறார் நான் பரிசுத்தர். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மறைமுகமான வார்த்தை அங்கே அதுதான், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அப்போ இந்த பிதா யாரு? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஒரு அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். தன் ஜனங்கள் மேல் அவர் அன்பா இருக்கிறார், பாசமா இருக்கிறார், நேசமா இருக்கிறார். நினிவே ஜனங்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் அழிந்து போகிறதுக்கு ஏதுவான வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அவங்க மனம் திரும்பின உடனே கர்த்தர் அவங்களுக்காக பரிதபிச்சிட்டாரு. அல்லேலூயா. நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ? அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு யாருக்குள்ள இருந்துச்சு? இயேசுக்குள்ள இருந்தது. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். எருசலேமே எருசலேமே, நீ ஏன் என்ன இப்படி துன்பப்படுத்தினியே? உனக்கு உபதேசம் கொடுக்க வந்த ஊழியக்காரங்களை, உனக்கு சத்தியம் சொன்னவங்களை நீ என்ன செஞ்சிட்ட? கல்லறிஞ்சு கொன்னுட்டியே. பெத்சாயிதாவே, கப்பர்நகூமே, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? அவர் பரிதபிக்கிறார், அவர் கண்ணீர் வடிக்கிறார். அந்த தேவனுடைய அந்த ரூபமாகிய அன்பு இயேசுக்குள் இருந்தது. இந்த ரூபம் யாருக்குள்ளேயும் வரணும்? நமக்குள்ளேயும் வரணும். அதனால தான் இயேசு மறுரூபம் மலையில மறுரூபமாகி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாரு, மறுரூபமான வாழ்வு எனக்குள்ள இருக்கிறது, நீங்களும் மறுரூபமாகுங்கள். சொல்றாரு, என்னுடைய வருகை நான் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? இதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அதுக்கப்புறம் இதை போய் நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஏன்? ஜனங்கள் எல்லாம் மறுரூபமாக வேண்டும், ஜனங்கள் எல்லாம் இயேசுவண்டை வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயம் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். எத்தனை தப்பு செஞ்சாலும் என்ன செய்வார் ஆண்டவர்? மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். இரக்க சுபாவம் உள்ளவர், இறங்குவார். அவ்வளவுதான். ஜனங்கள் மனம் மாறிட்டா என்ன செஞ்சுவார்? உடனே இரக்கம் காண்பிப்பார். சொல்லுவாரு, நான் உன்னை இடிப்பேன், நான் உன்னை கவிழ்ப்பேன், நான் உன்னை அழிப்பேன். எல்லாம் பயங்கர கோபத்தில் ஆண்டவர் பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுப்பேங்கிறாரு. ஆனா நீ மனம் மாறிட்டினா நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு இரக்கம் செய்வேன். உனக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் என்ன செய்வேன்? உனக்கு இரக்கம் செய்வேன். ரொம்ப நல்ல கடவுள். நீங்கள் மனம் மாறிட்டா போதும். எவ்வளோ குறையில, எவ்வளோ குற்றத்தில் பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் உண்மையான ஒரு பாவிதான், நான் பாவ மனுஷன், என்னை பாவ மனுஷி, என்னை நீங்கள் மாற்றுங்கப்பா, என்னை மன்னிங்கன்னா ஆண்டவர் அந்த நிமிஷமே நம்மளை மன்னித்து விடுவார். அல்லேலூயா. அவ்வளவாய் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாவியான ஸ்திரியை கல்லறிஞ்சு கொல்ல வராங்க, அவரை பார்த்து என்ன செய்யறாரு ஆண்டவர்? மன்னிக்கிறார். சிலுவையில் அடிச்சு கொல்றாங்க, என்ன சொல்றாரு அப்போ அவங்கள பார்த்து? பிதாவை இவர்களை மன்னியும். பிதாவினுடைய ரூபத்தை இயேசு தனக்குள் வைத்திருந்தார். நமக்குள்ள இந்த ரூபங்கள் இருக்குதா? இயேசுனுடைய அந்த ரூபங்கள் நமக்குள்ள இருக்குதா? அந்த ரூபம் நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஜனங்களுக்காக பரிதபிப்போம். ஐயோ, இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்களே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்கு நான் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டுமே. எத்தனையோ பிள்ளைங்களாம் மரித்து போறாங்களே, ஒரு ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனை பிள்ளைங்க செத்து போறாங்க. அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டும். பரிதபிக்கிற தேவ பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். அந்த இயேசுடைய குணாதிசயம், அந்த ரூபம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அது இருக்கணும். நமக்குள்ள அன்பு இருக்கணும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், இரக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவங்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர். இயேசுக்குள்ள அந்த குணம் இருந்தது. இப்பொழுது அவன் நீடிய பொறுமையா இருக்கிறார். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் உடனே அடி வெளுத்தெடுத்து விடுறாரா? என்ன செய்றாரு? பொறுமையா இருக்கிறார். நமக்கு கூட கோபம் வரும். ஏன் ஆண்டவரே நீங்க இன்னும் ஒன்றும் செய்யாம இருக்கீங்க? ஏன் இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க, இவ்வளோ அட்டுழியம் பண்றாங்க, சபைக்கு வந்துட்டு இத்தனை காரியம் தவறா செய்யறாங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆனா ஆண்டவர் யாரா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. நமக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் மகன், என் மகள் இன்னும் என்னண்டே முழுமையா வரமாட்டாங்களா? எனக்காக தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா? எனக்காக ஊழியம் செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அவர் அப்படியே நீடிய பொறுமையா இருக்கிறார். இல்லைன்னா நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அடி போட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஆன் த ஸ்பாட் தான் சொல்லுவோம்ல. ஆன் த ஸ்பாட், அந்த ஸ்பாட்னு சொன்னாலே ஆள் காலின்னு அர்த்தம். உரியாவை ஒரு அடி போட்டால் ஆன் த ஸ்பாட்டில் காலி. ஏரோது ராஜா ஒரு அடி போட்டால் ஆன் த ஸ்பாட்டில் காலி. இப்போ நம்மளை ஒரு அடி போட்டால் நம்ம என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீடிய பொறுமையாய் நம்ம மேலே ஆண்டவர் இருக்கிறார். அவங்கவுங்களுக்கே தெரியும் தேவன் நம்மக்கிட்ட எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாருன்ட்டு. நமக்குத்தான் பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஆனால் நீடிய பொறுமை இயேசுக்குள் இருக்குது. அந்த ரூபத்தை கேட்டு வாங்கிக்கொள்ளணும். ஆண்டவரே
உங்க நீடிய பொறுமையாகி அந்த ரூபம் எனக்குள் வரட்டும் என்று அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு அந்த பிதாவின் ரூபத்தை அவர் பெற்றிருந்தார். அதனால்தான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார், ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்படி இயேசு பிதாவின் இருதயத்தை தனக்குள் வைத்திருந்தார். நாம் இயேசுவின் இருதயத்தை நமக்குள் வைத்திருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், யோவான் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இயேசு யாருடைய ரூபமாய் இருக்கிறார்? தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார். அதற்கு அடையாளமாய் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். தேவனுடைய ரூபத்தை இயேசு தனக்குள் வைத்திருப்பதற்கு அடையாளமான வசனங்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா அப்படியே இயேசுக்குள்ள இருக்கனால அவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான், வேற வேற கிடையாது. யோவான் 14:9 வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ இயேசுவை யாரெல்லாம் கண்டிருக்கிறாங்களோ, யாரை கண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம்? பிதாவை கண்டிருக்கிறார்கள். இப்போ இயேசுக்குள் யார் இருந்தா? பிதாவுடைய ரூபம் இயேசுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. நம்மளை காண்கிறவங்க பிதாவை காணணும். நம்மளை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. யோசிப்பாங்க, உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? இயேசுவை பார்க்குறாங்கன்னா மீனிங் என்ன? இயேசுடைய அந்த குணங்கள் நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த ரூபம் நமக்குள்ள இருக்கணும். அன்னைக்கு ஒரு போதகர் ஐயா சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனாங்களாம். இப்போ அந்த குட்டி பிள்ளை வந்து கதவை திறந்துதான். திறந்த உடனே அந்த பிள்ளை பாஸ்டரை பார்த்துட்டு அவன் கத்துதான், அம்மா ஏசங்கள் வந்திருக்காங்க, ஏசங்கள் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ உள்ள வந்து பார்த்தா அந்த ஊழியக்காரங்க வந்து நிற்கிறாராம். உங்களுக்குள்ள இயேசுவை ஜனங்கள் பார்க்கிறார்களா? ஆமாம், மாறணும். இயேசுடைய ரூபத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ நம்மை காண்கிறவர்கள் யாரை காணணும்? நம்மளை உண்டாக்கின இயேசுவை, பிதாவை காண வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு எப்படிப்பட்ட ரூபம் கொண்டவராக இருந்தார்? பிலிப்பியர் 2:8 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்கே ஒரு ரூபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். முதலாவது சொன்னேன், தேவனுடைய ரூபமாய் இருந்தார். இரண்டாவது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். பரலோகத்தில் தேவனாய் இருந்த இயேசு, எல்லா படைப்புகளிலும் முக்கிய நபராய் இருந்த இயேசு, அவர் இப்ப எப்படி வந்திருக்கிறாரு? மனுஷ ரூபமாய் வந்திருக்கிறார். இயேசு ஒரு மனுஷன் கிடையாது. இயேசு யார்? அவர் தெய்வமானவர், அவர் தேவாதி தேவன். அவர் இந்த உலகத்தில் எப்படி வந்தாராம்? மனுஷ ரூபம் எடுத்து வந்தார் இந்த உலகத்துக்கு. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக வாழுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளை போல அவருக்கு என்ன இருந்தது? பாடுகள் இருந்தது, துன்பம் இருந்துச்சு, பசி இருந்தது, தூக்கம் இருந்துச்சு. படகுல பின்னாடி போய் என்ன செஞ்சிட்டார்? அவரு பயங்கர டயர்டு அவருக்கு. அதாவது அவரு சுற்றி திரிந்தாராம் ஊழியம் செய்யறதுக்கு. ஊழியம் செய்து ஊர் ஊரா நடந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து என்ன செஞ்சாரு? அவ்வளோ டயர்ட், தூக்கம் இருந்துச்சு அவருக்குள்ள. ஹல்லேலூயா. இப்ப இயேசுடைய அந்த ஜெபம், நான் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார், ஊழியம் செய்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்துல என்னெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் இயேசு செய்தார். ஆமென். அவருக்கு என்ன இருந்தது? அவர் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனை போல பாடு அனுபவிக்கிறாய் வந்தார். அவரை கேவலமாய் பேசினார்கள். வேசியின் மகன் சொன்னாங்க, பேயை வச்சு நீ பேய் ஓட்டுறேன்னு சொன்னாங்க. அப்படி அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பகைத்தார்கள். அவரை மலையில் உச்சியில் கொண்டு போய் தள்ளிவிட மனதாய் இருந்தார்கள். அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒரு குரூப் எழும்பி அதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க. இப்படி இயேசுக்கு எத்தனை காரியங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அவர் மனிதனாய் உலகத்தில் அவதரித்து நான் நிமித்தமாக. இயேசு அவர் இந்த மனிதனாய் உலகத்தில் அவதரித்து அவர் மனுஷ ரூபமாய் வந்தார். ஆனா பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் உள்ள தேவன் பூமியில மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். ஆனா அவருக்குள்ள இருந்த நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். நினைக்கலாம், நான் யார்? தேவாதி தேவன். நான் யார்? பரலோகத்தில் உள்ள ராஜா. நான் யார்? பிதாவுடைய குமாரன். நான் யான் கீழ்ப்படிய வேண்டும்? அப்படி இருக்கலாம்ல. அநேக ஜனங்கள் அப்படிதான் இருக்காங்க. நான் ஏங்க கீழ்ப்படியணும்? சில மற்றவங்களாம் ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க.
இவங்களாம் ஒரு பெரிய ஆளா, நான் போய் அவங்களுக்கு கீழ்ப்படியணுமா? உங்களுக்கு முன்பதாக இயேசு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த தெய்வம் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். அவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். கீழ்ப்படியாமை ஆவி, அது பிசாசுடைய ஆவி. அவன் கீழ்ப்படியாதவனை தான் அவன் தள்ளி அவனை சபிச்சு தள்ளிட்டாரு. அந்த சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது. அவர் மனுஷனா இருந்தாலும் தேவன் தனக்குள் இருக்கிறார், தேவ சாயல் தனக்குள் இருக்கிறது. அதனால அவர் கீழ்ப்படியாம போகல. அவர் என்ன செய்தார்? முதல்ல அவர் கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 2:50 சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயசு வரைக்கும் யாரோட இருந்தாரு? பெற்றோரோட கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம பாருங்க, வயசு ஏற 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 கீழ்ப்படுதல் என்ன செஞ்சுட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். பிள்ளை யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை நல்லா கீழ்ப்படிவாங்க, நான் எங்க கூப்பிட்டாலும் வருவான், என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா இப்ப கேட்க மாட்டாங்கிறான். ஏன்? வயசு ஏறி போச்சு. ஆனா இங்கே இயேசு என்ன செய்கிறார்? பிதா தன்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதுக்கு இயேசு என்ன செய்தார்? தன்னை 100% அர்ப்பணித்தார். அவருடைய முழுமையான கீழ்ப்படிதல். அதை சொல்ற, பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உங்க சித்தம். கீழ்ப்படிதல், முற்றிலுமான கீழ்ப்படிதல். அவருக்கு அந்த வேதனை நினைச்ச தாங்க முடியல, ஆனாலும் பிதாவின் சித்தம், நான் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு விவசாயி தன் மாட்டு வண்டியில மாட்டை ஓட்டி போய் கொண்டிருந்தார். ஒரு ஊழியக்காரரை பார்த்து கொண்டிருந்தார். திடீர்னு பார்த்தா அந்த மாடு அப்படியே டக்குனி முழங்கால் போட்டுச்சு, அப்படி படுத்துருச்சு. இந்த மாட்டுடைய அந்த எஜமான் என்ன செய்யறாரு? அந்த சாட்டை எடுத்து அந்த மாட்டை அடி அடின்னு அடிக்கிறாரு. இவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகா, என்ன இந்த ஐயா போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடுறாரு. ஓடி பக்கத்துல போய் பார்த்தா அந்த மாடு நல்லா நுர தள்ளி அப்படியே செத்து கிடக்குது. உடனே அவரை பார்த்து, ஐயா என்னையா போட்டு அடிக்கிறீங்க? மாடு செத்து போச்சியா. எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், ஒரு மாடு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் தன்னுடைய எஜமானுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறது. சாகர கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் என்ன செஞ்சது? அது கீழ்ப்படிந்தது. இயேசுவும் அப்படித்தான். அவர் தன்னுடைய மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாரா? அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த கீழ்ப்படிதல் ஆவி நமக்குள்ள இருக்கணும். அது 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். இந்த சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு? அமலேக்கியனை கர்த்தர் முற்றிலுமாய் சங்கரித்து விட்டு வா. ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாரு? ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனா அவன் என்ன செய்யல? முற்றிலுமாய் சங்கரிக்காம நல்ல ஆடுகள், கொழுத்த ஆடுகள் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான்? பிடிச்சிட்டு வந்துட்டான். ஊழியக்காரன் வந்து கேட்கிறா, சாமுவேல் நீ என்ன பண்றீர்? நீ அழிக்கலையா கேட்டா, இந்த ஆடுகள்லாம் கர்த்தருக்கு நான் என்ன செய்யலாம்? பலியிடலான்னு கொண்டு வந்தேன். இப்போ கர்த்தர் சொன்னது என்ன? நீ எல்லாவற்றையும் அழித்து போடு. அவன் கீழ்ப்படியில. அதான் ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன்னுடைய பலியை பார்க்கிலும் எது முக்கியமானது? கீழ்ப்படிதல் முக்கியமானது. எல்லாவற்றை பார்க்கிலும், உன் பலியை பார்க்கிலும், ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கிலும். பலினா என்ன? எத்தனை விதமான பலிகள் இருக்குது. சர்வ அங்க தகன பலி இருக்குது, பான பலி இருக்கு, போஜன பலி இருக்குது. எல்லா பலிகளை காட்டிலும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் முதல் பலி. ஆமென். நீங்க செய்யற எல்லாவற்றுக்கு மேலாக கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமல் செய்கிற ஊழியம் வேஸ்ட். கீழ்ப்படியாமல் செய்கிற ஜபம் வேஸ்ட். கீழ்ப்படியாமல் செய்கிற பலி முறைமைகள் வேஸ்ட். கர்த்தர் பிதாவின் சித்தத்தை அறிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஆமென். அது நமக்குள்ள வரணும். நம்ம எல்லாம் செய்ய நினைப்போம், ஆனால் கீழ்ப்படித மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு முன்பதாக இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யணுமா? நம்மளை செய்ய ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் ஊழியக்காரரை தந்திருக்கிறார். ஊழியக்காரங்க என்ன உங்களுக்கு சொல்றாங்களோ நீங்க அதுக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படிந்தல் தான் ஆசீர்வாதம். உபாகமம் 11:27-28 வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன வருமா? சாபம் வரும். கீழ்ப்படியலாம். ஏன்? நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே ஊழியம் செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஏன் இல்லை? கீழ்ப்படியாமை நிமித்தமாக.
யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளைகள் நம்ம கீழ்ப்படுகிறோமா? எத்தனை நியாயப்பிரமாணங்கள், எத்தனை கட்டளைகள், எத்தனை கற்பனைகள் கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்காரங்க சொல்லுகிற காரியங்கள் நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். உபாகமம் 26:17 வாசிங்க. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீர் இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். பாருங்க, நான் கீழ்ப்படுவேன் என்று வாக்கு கொடுத்தாய். இப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படுவேன் நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். வாக்கு கொடுக்குறீங்களா? கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும், நீ சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா கற்பனைகளுக்கும், எங்க ஊழியக்காரங்க எங்க பெரியவங்க சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஆமென். சரியா? இப்போ கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், வாக்கு கொடுத்தால் இயேசு என்ன செய்வாராம்? தேவன் என்ன செய்வார்? உபாகமம் 26:18-19 வாசிங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ வாக்கு கொடுத்தா கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார். நம்ம வாக்கு கொடுத்தாதான் இயேசு நமக்காக வாக்கு கொடுப்பார். ஆமென். இப்ப நான் கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுத்தோம்னா தேவன் நமக்காக ஒரு வாக்கு கொடுப்பார். அதை வாசிங்க. நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நீ வாக்கு கொடுத்து கீழ்ப்படிஞ்சா நீ எனக்கு எப்படி இருப்ப? முதல்ல சொந்த ஜனமா இருக்கணும். நம்ம சொந்த ஜனமா இருப்போமா? எல்லா கண்களை மூடி ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே மே துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. இயேசு எப்படிப்பட்ட ரூபமுடையவராய் இருந்தார்? தேவனை போல தேவனுடைய ரூபம் அவருக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயங்கள் அவருக்குள் இருந்தது. பரிசுத்தம், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, மனதுருக்கம் எல்லாம் இயேசுக்குள்ள இருந்துச்சு. அந்த ரூபத்தை அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, அதுக்கு தன்னை தாழ்த்தினார். எப்படி? மனுஷ ரூபம் எடுத்து உலகத்துக்கு வந்தார். அவ்வளோ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், எல்லாவற்றுக்கும் காரண கத்தா அவர் மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷ ரூபம் எடுத்து உலகத்துக்கு வந்தார். எதற்காக? உங்களை போல இருக்கிற என்னையும் உங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். உங்க முக சாயலை போல, உம்மை போல, உம்முடைய முகம், உம்முடைய ரூபத்தை போல என்னை நீ உருவாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த குணங்கள் எனக்குள்ள வரட்டும், இந்த ரூபங்கள் எனக்குள்ள வரட்டும், இந்த சாயல் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீ அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.